அமெரிக்கா ஜப்பான் டீல் என்னப்பா இப்படி இருந்த ஜப்பான் இப்படி ஐடிஏ அப்படிங்கிற மாதிரி ஜப்பானுடைய நிலைமையை பலரும் விமர்சித்து வந்தாலும் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் கண்டிப்பாக ஜப்பானை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேடு டீல் கூட ஒரு 36 பில்லியன் தானே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோம்ல. பட் எங்களுடைய லாங் டேர்ம் கோல் ஒன்று இருக்குது. அந்த லாங் டேர்ம் கோலில் அமெரிக்காவுக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் நாட்டினுடைய செக்யூரிட்டி அமெரிக்கா இருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இது லாபம் தான் அப்படின்னு சொல்லி ஜப்பான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஜப்பான் அமெரிக்கா இந்த ட்ரேடு டீலை அமெரிக்காவினுடைய ட்ராப் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க, ஜப்பான் வீழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இது மட்டும் இந்த உலகத்தில் நடக்கலைங்க. ஈரான் அமெரிக்கா சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரும், இல்லைப்பா யூகே அமெரிக்கா 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே அப்படிங்கிற செய்தியும் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஜப்பான் அமெரிக்கா இவங்களுடைய டீலை பற்றி பேசும்போது ஒரு உண்மை நல்லா தெரியுது. குளோபல் லெவலில் நம்முடைய ஸ்பீச் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கான அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். இதே விஷயத்தை நம்ம ஜாப்லையும் பார்க்கலாம். நாம் சொல்லக்கூடிய ஐடியா கரெக்டாக நம்ம பேசக்கூடிய ஆங்கிலம் வழியாக அவங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய அப்ரைசலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜாபில் அடுத்த கட்டமாக இருக்கட்டும், இது நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக நீங்கள் படிக்கணுமா? இதை பாருங்களேன். இன் ஆஃபீஸ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ். English is important in the office, so I want to learn to speak it well. இது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருச்சு. சூப்பர்னோவா நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய தமிழ் டு ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் லேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப பெரிய அளவில் ப்ராக்டிஸ் பண்ணி இல்லாமல் செய்யுது. இதில் அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், இன்டர்வியூஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல சினாரியோவில் நீங்கள் என்னென்ன ஸ்பீச் பண்ணணும், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இவ்வளோ ஃபியூச்சர் கூடவே உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவ்வளோ டெடிகேட்டடான கோர்ஸ் உங்களால் சாட்ஜிபிடி வழியாகவோ ஜெமினி வழியாகவோ எக்காரணம் கொண்டும் கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுல யாராவது நம்ம இங்கிலீஷ் பேசுறது தப்பா இருக்கு, நம்மள கேலி பண்ணிடுவாங்களோ, அந்த விஷயம்லாம் இல்ல. அன்லிமிட்டடா உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க நினைக்கிற டைம்ல அன்லிமிட்டடா பேசி பிராக்டிஸ் பண்ணி ஆங்கிலத்தை ரொம்ப சுலபமா கத்துக்கலாம். ஸோ பிராக்டிக்கலா பேசி ஆங்கிலத்தை கத்துக்கொள்ளக்கூடிய இந்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இப்போ நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே லிங்க் வழியா ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தலைகள் உருண்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. கடைசியாக நம்ம பாகம் 5 கூட போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1.27 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 115 லட்சம் கோடி ரூபாய் அந்த பணக்காரர்களுடைய அந்த நெட்வொர்க்கு தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய கம்ப்ளீட் டேட்டா. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருடைய டேட்டா இருந்தாலுமே முதல் ஒரு 10 பேர் எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 115 லட்சம் கோடி ரூபாய் வருது. அப்போ இவ்வளவு நெட்வொர்க்கை அடங்கிய ஒரு மெகா சம்பவத்தை ஒருத்தன் ஆட்சி செஞ்சுருக்கான், அவன் கட்டுப்படுத்தியிருக்கான், அவன் இவ்வளோ பேரை அவனுடைய நெட்வொர்க்கில் சேர்த்துருக்கான், இவங்க கூட கம்யூனிகேஷனில் இருந்திருக்கான், இவங்க கூட ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கான், இவங்களுடைய சீக்ரெட்ஸை பகிர்ந்து இருக்கிறார்கள், இவங்க அவங்க கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ப முடியுமான்னு கேட்டால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தலையை பிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் இனிமேல் எப்ஸ்டீன் தான் வந்து சொல்லியாக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வரக்கூடிய செய்தி. இன்னும் அவர் சாகவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொஞ்சம் கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பல தலைகளும் இன்னும் உருள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரியுது. அடுத்ததாக ஜப்பான் அமெரிக்காவினுடைய ட்ரேடு டீல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜப்பான் அமெரிக்கா இதில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அமெரிக்கா தான். எல்லா இடங்களிலுமே அமெரிக்கா வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னா ஈரான் விஷயத்திலும் அமெரிக்கா வெற்றி பெற்று விடுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ஜெனீவாவில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுங்க. இப்போ அணு ஆயுதம், யுரேனியம் என்ரிச்மெண்ட், இதுக்கு நீ என்ன முடிவு கட்ட போகிற அப்படிங்கிறது தான். நீங்கள் எந்த முடிவும் சொல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஈரான் சொல்ல, இல்லை பேச்சுவார்த்தையெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு சப்பக்கட்டு கெட்டும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே மிசைலை தூக்கி அடிக்கிறாங்க ஈரான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கப்பல் வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, இராணுவ ஒத்திகை அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. அமெரிக்கா இதெல்லாம் விட்டு அப்படி சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் 2 போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எங்களுடைய கப்பற்படை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கப்பல் உள்ளே அனுப்பி விட்ருக்காங்க. சப்போர்ட் கப்பல், அதற்கு சப்போர்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே மிடில் ஈஸ்ட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை இந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துடன் பலரும் இருந்து வருகிறார்கள்.
இதில் ரொம்ப பேனிக் மோடில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உலக அரசியலில் ஒரு சின்ன துரும்பு விழுந்தால் கூட எதிரொலிக்கிறது, நம்ம பங்கு சந்தையை பெருசாக அது வந்து குலுக்கி விட்டுருது. ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கிறவங்க ஈரான் அடிச்சிருவாங்களோ, ஈரான் திரும்ப அமெரிக்காவை அடிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பட் ஈரானை அடிப்பது அமெரிக்காவினுடைய இன்றைய கோல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. வருஷம் ஈரானை எப்படியாவது அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கொம்பு சீவி விட அமெரிக்காவும் அடிக்க போகிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்து விட 2-3 அடியை நம்ம பார்த்துட்டோம். ஃபயர் அப்டேட்லாம் நம்ம போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி தான் நான் போன முறை இஸ்ரேல் நீ தொட்ட கெட்ட உன்னை கொன்னுருவோம், அவ்வளோதான் உன்னை முடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இஸ்ரேல் வந்து வாண்டடாக ஒரு 120 ட்ரோனை வச்சு உள்ள ஒரு விளையாட்டு காண்பித்து பெருசாக அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்லாம் அனுப்பி ஈரான் அடிச்சுட்டு ஈரான் ஒன்றுமே சொல்லாமல் கமுக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஈரான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னால் கூட ஜெனீவாவில் ஈரான் அமெரிக்கா கூட சாதாரணமான ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருக்காங்க. காரசாரமான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் இல்லை. எங்கள் நாட்டை சுற்றி இவ்வளோ கப்பலை நிப்பாட்டி இருக்கி அமெரிக்கா உன்னுடன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் தைரியமாக சொன்னாங்களான்னு கேட்டால் அது இல்லை. பட் பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாகி இருக்கிறது. அடுத்தா பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட இவன் கம்யூனிகேஷனில் இருந்திருக்கான். கம்யூனிகேஷனில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படங்கள் அது எல்லாமே உண்மை தான். ஸோ இவனை வந்து என்னவா இருந்தாலும் சரி. அப்போ என்ன சொல்லியிருக்காரு நம்ம யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டம் அனைவருக்கும் சமமானது. அதில் அந்த அரச குடும்பமாக இருந்தால் என்ன, இல்லாட்டி சாதாரண குடும்பமாக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் பொதுவான அந்த ஒரு சட்டத்தின் முன்னிலையில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் காரணமாக பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமா, பிரின்ஸ் ஆண்ட்ரூஸுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காவல்துறை சர்ச் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் யூகே முழுவதுமாகவே வலம் வரக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது. மேக் அ டீல் நவ் ஆர் பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஈரானை எச்சரித்தது தான் இன்னைக்கு தலைப்புச் செய்தி. அதாவது என் கூட டீல் பண்ணிடு, அப்படி இல்லைனா நிறைய தப்பான விஷயங்கள் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற மிரட்டல் தான். டேய், நானும் விளையாண்டுருக்கோண்டா 4ஆம் கிளாஸில் இப்படி கையை வச்சுக்கிட்டு பாம்பு கொத்தும் கல்லுக்குச்சி போடு அப்படின்னு சொல்லி கல்லுக்குச்சியே வாங்குவாங்க. ஸோ நீ வந்து கல்லுக்குச்சி இதுக்குள்ளே போடலைன்னா உன்னை பாம்பு கொத்திடுன்னு சொல்லி நல்ல பலமிக்க நபர்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரியான ஒரு பேனிக் அட்டாக்கை தான் இப்போ யார் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் அதுக்கான எல்லா ஆயத்த நடவடிக்கையிலும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். நாட் ஒன்லி ஈரான், எல்லா நாடுகளையுமே அவர் பேனிக் அட்டாக் தான் செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது வெனிசுலாவாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளை அமெரிக்கா வாண்டடாக எனக்கு தேவையானது நீ செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைனா பார்த்துக்கோ சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் உக்ரைன் கூடயும் அந்த மினரல் டீல் அப்படிங்கிறத சைன் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி இந்தியா டுடேயில் எப்ஸ்டீன்லேருந்து அந்த ஐலண்ட்லேருந்து தப்பிச்சு வந்த ஒரு பெண் அவங்களுடைய பேட்டியை கொடுத்துருக்காங்க. அவன் ஒரு சைக்கோ பார்த்துங்க அப்படிங்கிறதான் அந்த பெண் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. சவுத் கொரியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் ஊன் அவர்களுக்கு ஒருவேளை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்த வண்ணம் இருக்கிறது. பொதுவாகவே இந்த சவுத் கொரியாவை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கே தெரியாது. நிறைய பேர் நாட்டை விட்டு கடத்திடுவாங்க, கொஞ்சம் பேரை ஆயுள் கைதியாகவே போட்டுருவாங்க. இது எல்லாமே எப்போதுமே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போது ஊன் அவர்கள் அதில் சிக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஊன் அவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத விட ஊன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சவுத் கொரியாவில் அடுத்த என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் சவுத் கொரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இதுக்கு நடுவில் வடகொரியா என்னப்பா எங்களுடைய காங்கிரஸ் சபையை நாங்கள் கூட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டி மெம்பர்ஸ், அவங்களுடைய உதவியாளர்கள், அப்படி எல்லாருக்குமே இந்த இன்விடேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடுவில் தென்கொரியா வந்து எங்களை வேவு பார்க்கிறது அப்படின்னு சொல்லி வடகொரியா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்க. தென்கொரியாவில் 3 பேர் இதற்காகவே அரெஸ்ட் செய்யப்பட்டு அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் கூடுதலான தகவல். போர்ட் ஆஃப் பீஸ், காசாவை ரீபில்டு பண்ண போகிறோம், அதுக்காக நாங்கள் போர்ட் ஆஃப் பீஸை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதோடு மட்டும் நிற்காம அதை இன்வைட் பண்ணி பல நாடுகளை இன்வைட் பண்ணி இந்த போர்ட் ஆஃப் பீஸ்க்குள்ளே இணைத்து விட்டார். அப்படி வரணும்னா நீ $1 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொன்னார்ல. இப்போ வரைக்கும் $10 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்திருக்கான். இப்போ டென்மார்க்கு கேட்குறாங்க, எங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே, நாங்கள் என்ன போர்ட் ஆஃப் பீஸில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், அந்த கிரீன்லாண்டை கொடுத்துட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு ஏதாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாரு, அவர் அங்கே டூர் போகிறாரு, உங்களுக்கு இந்த போர்ட் ஆஃப் பீஸில் ஒரு இடம் கொடுக்க போகிறார், நீங்கள் கிரீன்லாண்டை கொடுக்காதது தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் டென்மார்க் கிட்ட சொல்ல முடியுமா? ஆனால் டென்மார்க் இது ஒரு கவலையாகவே கேட்டிருக்காங்களாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடக்கூடாது, 2 பேரில்
பட்சத்தில் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து போங்க, 2 நபருமே விட்டு கொடுத்து போனாலும் பரவாயில்லை, யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பதாக ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல். அவங்க 2 பேருக்கு என்னப்பா சிக்கல்? சும்மா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிடுவாங்க, ஆனால் நேரம் வரும்போது 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அமெரிக்கா யூகே இப்போ என்ன பிரச்சனைனா, ஈரான் அடிக்கிறதுக்கு யூகேட்ட உன்னுடைய பேசஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாமா, இராணுவ மையங்கள் தளவாடங்கள்லாம் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதெல்லாம் முடியாது, எந்த நாட்டை அடிப்பதற்கும் எங்களுடைய பேசஸ்லாம் நான் உனக்கு தர முடியாது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி யூகே சொல்லிட்டாங்க. அதனால் 2 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் அடிபடுகின்றனே தவிர அவங்க 2 பேரும் இதை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். லண்டன் ஃபேஷன் வீக் கிங் சார்லஸ் அவர்கள் ஓப்பன் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. என்னதான் சகோதரனை போலீஸ் பிடிச்சாலும் ராஜ வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதெல்லாம் செய்யக்கூடாதியா, நாங்கள் எங்களுடைய வேலையை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி கிங் சார்லஸ் அவர்கள் இந்த ஃபேஷன் வீக்கை தொடங்கினார் என்பது கூடுதலான செய்தி. சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயராக உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி துருக்கியும், ஈரான் அமெரிக்காவிடையே இருக்கக்கூடிய போர் பதட்டம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ரிக்வஸ்டையும் துருக்கி வைத்திருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.